ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 6வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஸ்ருத்வா கர்ணரசாயனம் தவ வசஸ் சர்வேஷு நிர்வாபித. श्रुत्वा कर्णरसायनं तव वचस् सर्वेषु निर्वापित. स्वान्तेष्वीशगदेषु तावक कृपा पीयूषतृप्तात्मसु. स्वान्तेष्वीशगतेषु तावक कृपा पीयूषतृप्तात्मसु. विख्याते मथुरापुरे किल भवत् सान्निध्य पुण्योत्तरे. विख्याते मथुरापुरे किल भवत् सान्निध्य पुण्योत्तरे. धन्यां देवकनन्दनामुदवहत् राजा सशूरात्मजः. धन्यां देवकनन्दना मुदवहद् राजा सशूरात्मजः. श्रुत्वा कर्णरसायनं तव वचस् सर्वेषु निर्वापित. स्वान्तेष्वीशगदेषु तावक कृपा पीयूषतृप्तात्मसु. श्रुत्वा कर्णरसायनं तव वचस् सर्वेषु निर्वापित. स्वान्तेष्वीशगतेषु तावक कृपा पीयूषतृप्तात्मसु. विख्याते मथुरापुरे किल भवत् सान्निध्य पुण्योत्तरे. धन्यां देवकनन्दनामुदवहत् राजा सशूरात्मजः. विख्याते मथुरापुरे किल भवत् सान्निध्य पुण्योत्तरे. धन्यां देवकनन्दना मुदवहद् राजा सशूरात्मजः. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஈஷ எம்பெருமானே, கர்ண ரசாயனம் செவிக்கு அமுதம் போன்ற தவ வச்சக ஸ்ருத்வா உங்கள் திருவாக்கை கேட்டு நிர்வாபித்த ஸ்வ அந்தேஷு தங்கள் உள்ளம் ஆறுதல் அடையப்பெற்று தாவக கிருபா பீயூஷ உங்களுடைய கருணையாகிய அமுதத்தால் திருப்த ஆத்மசு நிறைவு பெற்றவர்களாக சர்வேஷு கதேஷு அவர்கள் யாவரும் திரும்பிச் சென்ற பின் பவத் சாநித்திய உங்களுடைய சாநித்தியத்தால் புண்ணிய உத்தரே அளவற்ற புண்ணியத்தை உடையதான விக்யாத்தே மதுராபுரே புகழ்மிக்க மதுராபுரியில் சூர ஆத்மஜக சூரசேனரின் புதல்வனான சக ராஜா அந்த வாசுதேவ மன்னன் தன்யாம் தேவக நந்தினி பாக்யவதியும் தேவக மன்னனின் மகளுமான தேவகியை ஊதவகத்கில மணந்தார் இல்லையா. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஸ்ருத்வா கர்ணரசாயனம் தவ வசஸ் சர்வேஷு நிர்வாபித. स्वान्तेष्वीशगदेषु तावक कृपा पीयूषतृप्तात्मसु. विख्याते मथुरापुरे किल भवत् सान्निध्य पुण्योत्तरे. धन्यां देवकनन्दनामुदवहत् राजा सशूरात्मजः. பகவானே அவதாரம் செய்ய போகிறார் என்ற செய்தியை கேட்டு அவர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமடைந்தனர். அந்த செய்தி அவர்களோட காதுகளில் அமுதம் போல விழுந்தது.
பகவானோட கிருபையை பற்றி நினச்சி சந்தோஷப்பட்டு கொண்டு எல்லாரும் தங்களோட மனசில் இருந்த கவலைகள்லாம் நீங்கி தங்களோட இருப்பிடத்துக்கு சென்றார்கள். அதே சமயத்தை பூலோகத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பட்டதிரிகள் சொல்கிறார். அப்போது அவர் மதுரா அப்படிங்கிற நகரத்தை பற்றி சொல்கிறார். அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னா, உங்களோட நித்தியமான சாநித்தியம் எப்பவும் அங்கே இருந்தது, மிகவும் புண்ணியமானது, மிகவும் பிரசித்தி பெற்றது. அப்படிப்பட்ட மதுராபுரியில் அரசனாயிருந்த சூரசேனரோட புதல்வர் வசுதேவர், பிரசித்தி பெற்ற அரசரான தேவகரோட புதல்வி தேவகி, வசுதேவர் இந்த தேவகியை விவாகம் செய்து கொண்டார் என்று பட்டதிரிகள் சொல்கிறார். அவர் எதனால் மதுராபுரியை பற்றி அவ்வளவு புகழ்ச்சியாக சொல்கிறார்னா, இந்த மதுரை நகரத்துக்கு எல்லா யுகங்கள்லேயும் பகவானோட தொடர்பு இருந்திருக்கு, பகவானோட சாநித்தியம் அங்கே எப்பயுமே இருந்திருக்கு. கிருத்த யுகத்தில் துருவன் இந்த இடத்துல தான் தவம் பண்ணி அவனுக்கு பகவான் இந்த இடத்துல தான் அவன் முன்னால் காட்சி கொடுத்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணார். அப்போது இந்த இடம் மதுவனம் அப்படிங்கிற பேரில் இருந்தது. அதுக்கு பிறகு திரேதா யுகத்தில் பகவான் ராமர் சத்ருக்னனை அனுப்பி இந்த இடத்துல லவணாசுரன் அப்படிங்கிறவனை வதம் செய்துட்டு ஒரு நகரத்தை உருவாக்கும்படி கட்டளையிட்டார். பகவானும் அங்கே வந்திருந்தார். அப்போ அதனால் அங்கேயும் பகவானோட சாநித்தியம் எப்பவும் இருந்திருக்கு. துவாபர யுகத்தில் பகவானே இந்த நகரத்தில் அவதரிக்கப் போகிறார். அதனால தான் பட்டதிரிகள் ரொம்ப புண்ணியமானது, ரொம்ப பிரசித்தி பெற்றது, உங்களோட சாநித்தியம் எப்போதுமே நிறைந்தது என்று சொல்கிறார்.